உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு அப்படிங்கிற தீர்ப்பை நாம எந்த வகையில புரிஞ்சுக்கலாம்? இல்ல, இது முதல் நாளிலிருந்து எங்கள் மாநில தலைவர் உட்பட நாங்க அடுத்த நாள் அங்க போய் கால் வைத்த நேரத்துல இருந்து அந்த 41 உயிர்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்றால் மாநில அரசை தாண்டி ஒரு விசாரணை இருக்க வேண்டும் என்றுதான் நாங்க முதல் நாளில் இருந்தே கோரிக்கை வைத்துக் கொண்டிருந்தோம். அதனால இது வரவேற்கத்தக்கது, தேவையான ஒன்று. மாநில அரசிற்கு உச்சநீதிமன்றம் ஒரு கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது. எதிர்க்கட்சிகள் என்றாலே அவர்களின் குரல் வலை நசுக்கப்படுகிறது என்பதற்கு இது ஒரு சாட்சியாக அமைந்திருக்கிறது. நாங்க ஏன் விஜய்க்கு ஆதரவா கொடுக்கிறோம் அப்படின்னு சில கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். நாங்க விஜய்க்கு ஆதரவா இருக்கிறோம்னு சொல்றதை விட அரசாங்கத்திற்கு எதிராக இருக்கிறோம். ஏன்னா நாங்களும் அதே துன்பங்களை அனுபவிக்கிறோம். ஒரு கூட்டத்திற்கு அனுமதி கேட்டா அதுக்கு கொடுக்கறது இல்ல. உதாரணத்திற்கு அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு பெண்ணுக்காக ஆர்ப்பாட்டம் செஞ்ச பெண் தலைவர்கள் எல்லாம் கைது செய்யப்பட்டது. துப்புரவு தொழிலாளர்களுக்கு போய் ஆதரவு தெரிவிக்கலாம்னு ஹவுஸ் அரெஸ்ட் பண்ண வந்தாங்க. ஆக எதிர்கட்சிகளுக்கு குரல் வலை இப்படி நெரிக்க கூடாது, பாராபட்சம் பார்க்க கூடாது. எதிர்கட்சிகளுக்கு என்றால் அது கிரிமினல் வழக்குகளா அப்படின்னு உச்ச நீதிமன்றம் கேட்டதான் நாமளும் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். இல்ல, இந்த விவகாரத்தை நீங்க அரசியல் ரீதியா பயன்படுத்த முயற்சிக்கிறீங்க. விஜய் கூட்டணிக்கு கொண்டு வருவதற்கு எல்லா பேக் எண்ட் வேலை பின்னணியிலிருந்து இயக்குவதும் பாஜகவும் அதிமுகவும் தான். குறிப்பா பாஜக ரொம்ப தீவிரமா இருக்கு அப்படிங்கிற விமர்சனங்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, நாங்க மக்களுக்கு எது நடந்தாலும் மக்களோடு இருக்கிறோம். இப்ப எங்களோட பாராளுமன்ற உறுப்பினர்கள் எதுக்கு வந்தாங்க? பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஏன் வந்தீங்கன்னு மக்கள் யாரான்னு கேட்டாங்களா? அவங்ககிட்ட நமக்கான மக்கள் வந்திருக்காங்கன்னு அவங்க தங்களோட வருத்தத்தையும் இழப்பையும் சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஆக இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எதிர்கட்சிகளில் ஒரு கட்சியாக நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம். ஏன்னா நாங்களும் இதே அளவு பிரச்சனைகளை சந்திக்கிறோம். ஒரு பர்மிஷன் கேட்டா ஒரு அஜிடேஷனுக்கு கிடைக்கிறதுல இவ்வளவு பிரச்சனை இருக்கு. அது அரசாங்கம் ஒரு ஒரு நமக்கு பட்டவர்த்தனமா தெரியுது. 10 மணி வரைக்கும் அவருக்கு எந்த இடம்னு தெரியாது. கேட்ட இடத்தை விட்டு வேற இடம் கொடுக்குறாங்க. 10,000 பேர்னு அவரு சொன்னாலும் நான் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்திருக்கேன். ஒரு கூட்டம் நடக்கும்போது அவங்க 5,000 சொன்னாங்க, 10,000 சொன்னாங்கன்றது வேறு விதம். ஆனா நிச்சயமா எவ்வளவு பேர் வருவாங்க அப்படின்றது புலனாய்வு மூலமா தெரிந்து கொண்டு அதற்கேற்ற மாதிரி முடுக்கி விடுகிற வேலையை தான் அரசாங்கம் செய்யணும். செந்தில் பாலாஜி தண்ணி பாட்டிலே இல்லைன்ற பெருமையா சொல்றாரு. அரசாங்கத்துக்கு ஏற்பாடு பண்ண வேண்டுமா இல்லையா? ஆக இது அரசாங்கத்தின் கடமை. அவர்கள் தவற விட்டு இருக்கிறார்கள் என்பதற்கு இந்த தீர்ப்பு ஒரு உதாரணமாக இருக்கிறது என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். இல்ல, சில விஷயங்களை குறிப்பிட்டு சொல்றாங்களே. இப்ப நீங்க சொன்ன மாதிரி என்டிஏனுடைய எம்பிக்கள் குழு ஹேமமாலினி தலைமையில வர்றாங்க. மணிப்பூருக்கு போகாதவங்க, குஜராத் பக்கம் போகாதவங்க, டெல்லியில நடைபெற்ற கலவரங்களின் பக்கம் போகாதவங்க உடனடியா எதுக்கு கரூருக்கு வரணும், உடனடியா எதுக்கு அரசின் மீது எந்த விதமான ஆய்வுகளும் இல்லாம குறைய சொல்லணும் அப்படிங்கிற விதத்துல உங்க மேல ஒரு சந்தேகத்தை எழுப்புறாங்க. சிலர் சவால் கூட எங்களோட குழு வர்றது இது முதல் முறை இல்ல. மரியாதைக்குரிய ரமேஷ் அவர்கள் சேலத்துல கொலையுண்ட போது கூட எங்களோட இந்த மாதிரி ஒரு குழு வந்தாங்க. மணிப்பூருக்கு கனிமொழி மாதிரி உள்ளவங்க எல்லாம் போகலையா? அங்க போனாங்கல்ல, அவங்க பாராளுமன்ற உறுப்பினர்கள் குழு போனாங்க. அதே மாதிரி கும்பமேளாக்கு இவங்க குழு அமைச்சிருக்க வேண்டியதானே? யாரு வேண்டான்னு சொன்னா? ஆக ஒரு பாராளுமன்றத்துல இந்தியாவை ஆளுகின்ற ஒரு கட்சியோட பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு இடத்துல சம்பவம் நடக்கும்போது நாங்க மக்கள் மீது, தமிழக மக்கள் மீது, நீங்க கள்ளக்குறிச்சிக்கு போக மாட்டீங்க, ஆளும் கட்சியா இருக்கும்போது நீங்க போக மாட்டீங்க. ஆனா மக்கள் மீது நாங்கள் இருக்கிறோம் என்பதற்காக நாங்க போறோம். அதை எப்படி நீங்க விமர்சனம் செய்ய முடியும்? அது இது அரசியல் என்பதை விட எதிர்கட்சிகளுக்கு நாங்க உறுதுணையா இருக்க வேண்டியது அவசியம் என்ற வகையில் நாங்கள் இன்று எங்களது நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறோம் என்பதுதான். இதை பொறுத்து கொள்ளாமல் பிஜேபி எது செஞ்சாலும் பின்புலத்துல இருக்காங்க அப்படின்னா, அரசியல் நடக்கும்பொழுது, ஒரு சம்பவம் நடக்கும்பொழுது ஒரு ஸ்டாண்ட், ஒரு ஆட்சி, ஒரு கட்சி எடுக்க வேண்டியது நிலைமை. உங்களை மாதிரி திருமாவளவனா இருந்தாலும் சரி, காங்கிரஸா இருந்தாலும் சரி, ஸ்டாலின் என்ன சொன்னாரோ அதுக்கு ஆமாசாமி கூப்பிட்டு தான் பண்ணணும்னு இல்ல. என்ன நடக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கட்சி நிலைப்பாடு எடுப்பது இயல்பு. அந்த நிலைப்பாட்டை நாங்கள் இன்று எடுத்திருக்கிறோம். இந்த விஷயத்தை வச்சு விஜய் கூட்டணிக்கு வளைச்சு போட்டுட்டாங்க, கண்டிப்பா அந்த கூட்டணி அமைவதற்கான வாய்ப்பு பிரகாசமா இருக்குன்னு சொல்றாங்க. உங்க பதில் நிறைவா? அது அப்படிதான் சொல்லுவாங்க. நாங்க தார்மீக அடிப்படையில் நாங்கள் உடன் இருக்கிறோம். தேர்தலுக்கு எதை எடுத்தாலும் கூட்டணின்னா ஒரு நியாயத்தின் அடிப்படையில் ஒருவங்க கூட நின்னா கூட அதுக்கு கூட்டணி என்று சாயம் பூசினால் பூசிக்கொள்ளட்டும் நான் சொல்றேன். ஆனா இன்னைக்கு ஒரு 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 நிலைமை வரும்பொழுது ஒரு கட்சி ஒரு சார்பான ஒரு நிலைப்பாடை எடுக்கும். அந்த நிலைப்பாடை நாங்கள் அரசாங்கத்திற்கு எதிராக, ஏனென்றால் ஒரு எதிர்கட்சிகளுக்கு அநீதி இழைக்கப்படுகிறது. அதனால் அரசாங்கத்திற்கு எதிரான நிலைப்பாட்டில் நாங்கள் வலுவாக நிற்கிறோம். அதான் நான் சொல்ல முடியும். நன்றி டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு.